எவ்ரிவன், நம்ம லாஸ்ட்டாக பேசின ஃப்ரெண்ட்ஷிப் டாபிக் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. என்னை போல் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க போல் இருக்குது. உங்கள் கமெண்ட்ஸு அதெல்லாம் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்கலான்னா, முக்கியமான டாபிக்ங்க, அபவுட் மணி, காசு. நம்ம மணி வந்து ஒரு தோராயமாக ஒரு 18லேருந்து ஒரு 21 ஏஜ்லேருந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதாவது ஒரு பேசிக்ஸ் லெவல் ஆஃப் எஜுகேஷன் இருக்கிற வரைக்கும். ஆனால் அதுவே வந்து நம்ம எப்படி அந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து அந்த பணத்தை சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த இதுவுமே நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் இல்லை. நம்ம ஸ்கூல் டேஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும், இப்போ இன்டர்நேஷ்னல் சிலபஸாக இருக்கட்டும், நம்மளோட வே ஆஃப் ஸ்டடீஸ் வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்து ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு, இல்லை நீங்கள் நல்லா படித்து ஒரு எம்பிஏ மாதிரி ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அதுவும் ஒரு ஜாப், இல்லாட்டி யுவர் ஓன் பிஸ்னஸ் அந்த மாதிரி போயிடுறீங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு 21 இயரில் ஒரு பையனோ பொண்ணோ சம்பாதிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சேலரி வருது. அந்த சேலரி வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? எடுத்தோடனே என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரே யாருக்குமே கிடையாது. அது எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது? இப்போ நம்ம வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு 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 ஃபார்மேட் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம வந்து இந்த வயசில் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும், இந்த டயத்தில் வீடு வாங்கணும், இந்த டயத்தில் கார் வாங்கணும், இந்த டயத்தில் வந்து ஒரு மேரேஜ் பண்ணணும், அதுக்கெல்லாம் ஒரு பர்சனல் லோனு, இஎம்ஐ அப்படின்னு கட்டுறவங்க தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இருக்காங்க. யாருக்குமே வந்து கரெக்டாக இன்ஃபேக்ட் சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், இதோட டிஃப்ரென்ஸ் கூட நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஒன்றும் ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லைங்க, பட் சொல்கிறேன், சேவிங்ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற சப்ஜெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம படிக்கிறதுக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நம்ம படிக்கிற சப்ஜெக்ட்ஸு ஒரு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், எஸ்பெஷலி இன்ஜினியரிங். அதுலேயும் நம்ம வேலை பார்க்குறதுக்கும் எவ்வளோ தூரம் என்ன சொல்கிறது சம்மந்தம் இருக்குது. டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம ஒர்க் பண்ணுறது. மெயினாக ஒரு எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு கூட ஐடியில் ஒர்க்குக்கு போகலாம். நாங்கள் 2011-12 அந்த டைமில் சொல்கிறேன். இப்போ ஏஐ அண்ட் மெனி ஃபீல்ட்ஸ் வந்துருச்சு. பட் எந்த ஃபீல்டு வந்தாலும் ஒரு மணின்றதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், அதை வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் எஃபெக்டிவாக. இப்போ ஒரு சேலரி இருக்குது, ஒரு 30,000னா அது எப்படி டிவைட் பண்ணி எந்த பர்பஸுக்கு எதுக்கு யூஸ் பண்ணணுன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இதை நம்ம ஒழுங்காக கற்றுக்காமலே நம்ம 60+ வரைக்கும் வேலை பார்த்துட்ருக்கோம். 60+க்கு மேலே வேலை பார்த்தவங்களும் இன்னும் கடன் அப்படின்னு நிறைய விதத்தில் மாட்டிகிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு படிக்க வைக்கணும். படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் சில பேரண்ட்ஸ்லாம் வந்து அவங்க கூட இருந்து நின்று எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. பட் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் ஏன் அப்படி இல்லைன்றது எனக்கு தெரியல. நான் நிறைய யோசித்து பார்த்துருக்கேன். என்னோடய ப்ரீவியஸ் யூடியூப் சேனல் நான் 5 இயர்ஸ் வச்சுருக்க முன்னாடி இப்போ கூட ரிச் டேட் புவர் டேட்னு ஒரு புக்கை பற்றி சொன்னேன். ராபர்ட் கியோசாக்கி எழுதியிருப்பார். அதில் பேசிக்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. என்னெல்லாம் பணத்தை பற்றி நிறைய டெஃபினிஷன், சிம்பிளான விஷயங்கள்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதே டைமில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட மிஸ்டர் அரவிந்த் சுவாமி ஆக்டர் சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு ஒரு புக்கை பற்றி கூட சொல்லியிருந்தார். அதுலேயும் வந்து ஒரு நல்ல புக்கு. நான் இன்னும் ஃபுல்லாக படிக்கல, பட் படித்த வரைக்கும் நிறைய விஷயம் என்னால் கற்றுக்க முடிஞ்சது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் சிலபஸ் மட்டும் பற்ற மாட்டேங்குது. நம்மளுக்கு மணியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வந்து சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டா நீங்கள் பெட்டராக உங்கள் ஃப்யூச்சரை பிளான் பண்ணலாம். அதே டைமில் நீங்கள் ரொம்ப தேவையில்லாத இஎம்ஐ, கடன், சிலர்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு ஒரு சேலரி 50,000 வருதுன்னா அதுக்கேற்ற கமிட்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க. ப்ரெசென்ட்டில் வாழவே முடியாது. ஃப்யூச்சரில் வீடு, ஃப்யூச்சரில் காரு, என் பசங்களுக்கு இது பண்ணணும், என் ஒய்ஃபுக்கு இது பண்ணணும். இப்போ ப்ரெசென்ட்டில் எப்படி வாழ்வீங்க? ஸ்ட்ரெஸ் ஆகும், தேவையில்லாத உங்களுக்கு உடம்பில் டிசீசஸ் வரும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம இன்னும் கூட பேசலாம். இதை பற்றி உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம திரும்பவும் இந்த டாபிக் பேசலாம். தேங்க்யூ.